பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த தேவ சமூகத்து அப்பத்துல இங்க எல்லாம் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று வேத சிந்தையில சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 99வது வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதுனால என்னை போதிக்கிற போதகர்கள் மத்தியில நான் அறிவுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாங்க பாஸ்டர் அருமையானவங்க. ஏன் தெரியுமா, நான் ஒரு இந்துவா இருந்தேன். என்னை ரட்சிக்கும்படி இந்த பாஸ்டர்ல தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டு நீ போடா, நீ போய் அந்த மகனுக்கு ஜெபம் பண்ணா. அப்ப போதகர்கள் என்னை தேடி வந்து ஜெபம் பண்ணினாங்க. அதனாலதான் நான் மீட்கப்பட்டேன். இயேசுநாதர் யாருன்னு நான் தெரிந்து கொள்ள கர்த்தர் வழிவாசலை உண்டு பண்ணினார். அதனால இருக்கிற போதகர்களை நீங்க மோசம் சொல்லாதீங்க. ஏன்னா போதகர்கள் இந்த பாஸ்டர்லாம் ஊழியத்துக்காக வந்து தாகத்தோடு தான் வர்றாங்க, அன்போடு வர்றாங்க. விசுவாசிகள் அப்படியாய கர்த்தருக்குள்ளாக நடத்தணும், அன்பா நடத்தணும், ஆசையா நடத்தணும் தான் வர்றாங்க. ஆனா சில நேரங்களில் விசுவாசிகள் நடந்து கொள்கிற முறைகள் தவறாய் போறதுனால அவங்களை விசாரிக்கிற பாஸ்டர்களை விசாரிக்கிறது இல்லை, பாஸ்டர்களுக்கு எந்த தேவை இருக்கான்னு கேட்கறது இல்லை. முழு நேரம் உங்களுக்காகவே ஊழியம் செய்யறாங்க, மக்களுக்காகவே வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு போன் போட்டு விசாரிக்க மாட்டாங்க. பக்கத்துல நேரில் போய் பசங்க எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறது ஒரு விசுவாசம் இல்லை. அதனாலேயே நிறைய பாஸ்டர்கள் மனம் வந்து வெறுத்து போய் ஆண்டவருடைய மகிமை கிருபையினால மட்டும்தான் திருப்தி அடைஞ்சு ஊழியர்றாங்க. நான் சொன்ன ஒளிபரப்பு அவங்க வீட்டு அவங்க கூட வேலைக்கு பார்த்துட்டு யாராவது வேலை பார்த்து குறைச்சிக்குவாங்க. உழைப்பு தெரியாம ஊழியர் பார்க்கறாங்க. விசுவாசங்களுக்கு நன்மை செய்து விசுவாசிகளுக்கு தேவனா யாரும் காண்பித்து அவர்களோடு வாழ்க்கையை நடக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான போது ஜெபம் பண்ணி ஒரு இக்கட்டுகள் நிந்தனைகள் எல்லாத்தையும் விலக்கி காக்கப்படி ஒரு திறப்புகளை ஜெபிப்பதற்கு ஊழியக்காரனை கர்த்தர் தெரியும். எல்லாம் புரிஞ்சுங்க. கிடைச்ச ஊழியக்காரன் பாக்கி. ஆனா நமக்கு என்ன போதிச்சாலும் நாம் பைபிள் படிச்சு அவரை போல அறிவுள்ளவர்களை நாமும் மாறுவோம். நிச்சயமா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ஒரு இடத்துல போய் ஊழியக்காரனாக கர்த்தர் அமைப்பாங்க. ஒரு தோட்டத்துல நீயும் வேலை பார்க்க ஒவ்வொருவரும் சீசராக்க வேண்டும் விரும்புகிறோம். நாம விட்டு கொடுக்கிறது, நாம சத்தியத்தின் பாதியில் இருக்கிறது. போதகர்களை குறைசி தப்பு பண்ணுகிற போதகர்கள் இருந்தா அது கர்த்தர் பார்க்க நம்மை நாம் தேவனுக்கென்று நிச்சயமாய் கர்த்தர் ஆசை